கிருமிகள் நச்சுக்களையுமே சுவாசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதனால சளி, அலர்ஜி, மூக்கடைப்பு, தலைவலி இது எல்லாமே கூட ஏற்பட ஆரம்பிச்சிடும். மூச்சு விடுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா மூக்கே பெண்டான மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும். மூக்கு சம்பந்தப்பட்ட சைனஸ் தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. சுடுதண்ணியில நல்லா டிப் பண்ணிட்டு நல்லா புழிஞ்சிட்டு இப்படி நெத்தியில இருந்து இப்படி முகம் வரைக்கும், அதாவது ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான ஹெல்த் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சளி, மூக்கடைப்பு, தலைவலி இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இது. ஸோ பார்த்து பயன்பெறுங்க. மேக்சிமம் அதாவது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையுமே ஒன்று நம்மளா மூடிக்கலாம், இல்லைன்னா அதுவா மூடிக்கொள்ளும் இல்லைங்களா? ஆனா மூட முடியாத ஒரே உறுப்பு எது அப்படின்னா அது நம்மளோட மூக்கு தான். ஏன் அப்படின்னா இந்த மூக்கை மூடிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால மூச்சு விட முடியாது இல்லையா? ஸோ இது ஓப்பன் ஆர்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மூக்குல நம்ம எண்ணற்ற நல்ல காற்றையும் சுவாசிக்கிறோம், கெட்ட காற்றையும் சுவாசிக்கிறோம். இதுல நிறைய கிருமிகள், நச்சுக்கள், புகை இந்த மாதிரி எல்லாமே நம்ம சுவாசிக்க வேண்டிய சூழ்நிலையும் பல நேரங்கள்ல ஏற்படுது. ஏன்னா இப்பெல்லாம் மாசு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன்னா வெளியில வராம நம்ம இருக்கிறது இல்லை இல்லைங்களா? எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் வெளியில போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்ப நம்ம அந்த கெட்ட காற்று, புகை எல்லாமே தான் சுவாசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் இல்லையா? சோ இந்த மூக்குல இந்த மாதிரி கிருமிகள், புகைகள் சேரும் போது நமக்கு நிறைய உடல் நல தொந்தரவுகளையுமே இது உண்டாக்கும். அதாவது சில நேரங்கள்ல நம்ம ஆக்சிஜனை மட்டுமே சுவாசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. நைட்ரஜன், மற்ற வாயுக்கள், மற்ற கிருமிகள், நச்சுக்களையுமே சுவாசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதனால சளி, அலர்ஜி, மூக்கடைப்பு, தலைவலி இது எல்லாமே கூட ஏற்பட ஆரம்பிச்சிடும். சரிங்க, எல்லாத்துக்குமே பாதுகாவலன் இருக்கு. காதுகளை அதோட செவித்திறன் சம்டைம்ஸ் அதுவே க்ளோஸ் பண்ணிக்கும். வாயை நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட உடல் முழுக்க தோல் மூலமா மூடப்பட்டிருக்கு. இந்த ஓப்பன் ஆர்கான் மூக்குக்கு ஏதாவது ஒரு பாதுகாவலன் கட்டாயமா தேவை இல்லைங்களா? சோ இதுக்கான பாதுகாவலன் எது அப்படின்னா சைனஸ், அதாவது காற்று பைகள் தான். இந்த காற்று பைகள் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு கொடுக்குது. இந்த காற்று பைகள் மூலமா தான் சளி, மூக்கடைப்பு, தலைவலி, வேற ஏதாவது நச்சுக்கள், அழுக்குகள், கிருமிகள் உள்ள சேராம ஒரு தடுப்பு சுவரா இருந்து பாதுகாக்குது இந்த காற்று பைகள். இனிமேல் நம்ம இந்த காற்று பைகளோட நன்மைகள், அது எந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் பண்ணுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் வாங்க. அதாவது ரொம்ப அதிகமான சளி தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா நம்ம முகம் வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த வெயிட்டை தாங்கக்கூடிய பவர் கூட இந்த காற்று பைகளுக்கு உண்டு. அதுக்கப்புறம் நம்ம நிறைய வெளிக்காற்று, நல்ல காற்று, கெட்ட காற்று எதா இருந்தாலும் சுவாசிக்கிறோம் இல்லையா? நம்மளோட உடல் தன்மைக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு விடக்கூடிய ஒரு செயலையுமே இந்த பை பாக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளோட குரல் வளம் பெற ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம மூக்குல நார்மலாவே மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு மெல்லிய திரவம் சுரக்கும். இது நார்மல் தான். இதோட பணி என்ன அப்படின்னா நம்மளோட, அதாவது மூக்குல இருக்கக்கூடிய மாசு, கிருமி, நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய ஒரு பணியை இது செய்யுது. ஓகே, இப்போ இந்த காற்று பைகள் அதோட வேலைகளை சரியா செய்ய முடியல அப்படின்னா தான் தலைவலி, மூக்கடைப்பு, சளி இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே ஏற்படும். ஸோ இந்த தொந்தரவுகள் ஏற்படாம இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. அதனால இந்த காற்று பைகளை பாதுகாப்பா வச்சுக்கிறது நம்மளோட முதல் பணியா இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது இந்த அலர்ஜி, சளி தொற்று, பாலிப் இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் எதனால ஏற்படுது அப்படின்னா இந்த மூக்குல ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள்னால தான். அதாவது வைரஸ், கிருமி, பாக்டீரியா, ஃபங்கஸ் இது எல்லாமே பாதிக்கப்படும் போது தான் நமக்கு இந்த மாதிரி தொற்றுகளுமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது எதிர்ப்பு சக்தி குறைந்தாலும் இந்த தொந்தரவுகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதிகமா புகைப்பிடித்தல் பழக்கம் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே ஏற்படும். அதுவுமே குழந்தைகளுக்கு பாலிப் அப்படிங்கிற ஒரு விதமான சதை வளர்ச்சி, அது கட்டி மாதிரி இருக்கும். அது மூச்சு விடுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா மூக்கே பெண்டான மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும். அவங்களுக்குமே இந்த மாதிரி தொற்றுகள் சீக்கிரமாவே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. ஓகே, இப்ப இந்த சின்ன சின்ன தொந்தரவுகளை நம்ம எந்த மாதிரி எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், அதாவது இந்த தொந்தரவுகளை எல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மூக்கடைப்பு தொந்தரவுகளுக்கு எந்த மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, அதாவது ஸ்டீம் இன்ஹேலர்
இன்ஹலேஷன், நீர் ஆவி பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிச்சோம் அப்படின்னா அந்த கெட்டியான மியூக்கஸ் எல்லாமே லிக்விடா மாற ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா நேசல் டிராப்ஸ், அதாவது நேசல் டிராப்ஸ் மூக்குக்கெல்லாம் விடுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கண்டிப்பா ஒரு ஆபத்தானது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் வேற வழி இல்ல, மூச்சு விட சிரமப்படும் போது ஜஸ்ட் ஒரு 3 days 2 days யூஸ் பண்ணலாமே தவிர ரெகுலரா கண்டிப்பா அப்படி யூஸ் பண்ண கூடாது. அதுக்கு நாம வீட்லயே ஒரு டிராப் தயார் பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல நீங்க உங்களோட மூக்கை கிளீன் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பா மூக்கடைப்பு உடனே ரிலீஃப் ஆயிரும். இந்த உப்புனால உங்களுக்கு வந்து உப்புத்தன்மை அதிகமா இருக்கு, ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷன் ஃபீல் வருது அப்படின்னா பேக்கிங் சால்ட் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்றதுனாலையும் மூக்கடைப்பு, மூச்சு விடுறதுல இருக்கக்கூடிய சிரமம் குறைஞ்சு சைனஸ் தொந்தரவுமே இல்லாம ரொம்பவே வளமா வாழ முடியும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மள பல பேருக்கு அடிக்கடி இந்த தொந்தரவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா. இதுக்கு வேற என்ன இன்னும் ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா, நல்ல ஒரு காட்டன் டவல் எடுத்து சுடுதண்ணியில நல்லா டிப் பண்ணிட்டு நல்லா புழிஞ்சிட்டு இப்படி நெத்தியில இருந்து இப்படி முகம் வரைக்கும், அதாவது மேக்சிமம் இப்படி ஒரு மாஸ்க் மாதிரி அந்த டவல் நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா முகத்துல இருக்கக்கூடிய தேவையற்ற நீரை எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு மூச்சு விடுறதுல இருக்கக்கூடிய சிரமம் அல்லது மூக்கு அடைப்பு இருந்தா கூட இந்த வெந்நீரோட அந்த டவல் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிரும். அதுக்கப்புறமே உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வழிமுறைகளையும் ஃபாலோ பண்ணி பாருங்க, சைனஸ் தொந்தரவுகள் இருக்காது. சைனஸ் தொந்தரவுகள் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த உணவுகளை எல்லாம் எடுத்துக்கவே கூடாது. அது எந்த மாதிரியான உணவுகள் அப்படின்னா, அதிகமா சர்க்கரை கலந்த உணவுகள், அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஐஸ்கிரீமு, கேக்கு, சாக்லேட்டு, ஜூஸ் வந்து சர்க்கரை ஆட் பண்ணி தான் ஜூஸ் போடுறாங்க இல்லைங்களா, அந்த ஜூஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமா இருக்கட்டும், துரித உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், குளிர்ந்த உணவுகள், இதை எல்லாமே கண்டிப்பா அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னாலும் சைனஸ் தொந்தரவுகள்ல இருந்து ஈஸியா வெளியில வர முடியும். நம்ம உடல்ல சைனஸ் தொந்தரவுகளை குறைக்கக்கூடிய பல உணவுகள் இருக்கு. அதுல சில உணவுகளை பத்தி பார்க்கலாம். இஞ்சி, பூண்டு, மஞ்சள், இது வந்து ரொம்ப அதிகமா சளி தொந்தரவுகளை குறைச்சு கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம பால்ல மிளகும் மஞ்சளும் சேர்த்து நல்லா சுண்ட காய்ச்சி குடிச்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட சளியா இருந்தாலும் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்கும். அப்புறம் விட்டமின் சி, ஏ அதிகமா உள்ள கீரைகள், பழங்கள் இதையெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. மெயினா மாம்பழம், பப்பாளி, தர்பூசணி, அதுவும் இனிமேல் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, ஸோ தர்பூசணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல தீர்வா இருக்கும். இந்த மாதிரி உணவு வழிமுறைகள், நிறைய கீரைகள், பழங்கள், காய்கறிகள் சாப்பிடலாம். மெயினா சி, ஏ இருக்கிறது சாப்பிடணும். அப்புறம் கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ், இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சைனஸ் தொந்தரவுகள் இருக்காது. சைனஸ் தொந்தரவுகள் ஆகட்டும், ரன்னிங் நோஸ் தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு அக்னி சக்தி முத்ரா தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த முத்ராவை டெய்லி நீங்க 20 நிமிஷம் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த தொந்தரவுகள் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. இந்த முத்ராவை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட 4 விரல்களும் உள்ளங்கையை படுற மாதிரி நல்லா டைட் க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட இரு கட்டை விரலோட நுனிகள் மட்டும் டச் ஆகணும். இந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க டெய்லியுமே 20 நிமிஷம் மட்டும் இந்த முதிரையை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா சைனஸ் தொந்தரவுகள் ஏற்படாது. அடுத்ததா இந்த சைனஸ் தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வாக்கிங் அல்லது ஜாக்கிங் போயிட்டு வந்துட்டு, சைக்கிளிங், இந்த மாதிரி ஏதோ ஒரு வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ சைக்கிளிங்கோ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸசைஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்மளோட சுண்டு விரல் இந்த இடத்துல இருக்கணும், நம்மளோட மோதிர விரல் இந்த இடத்துல இருக்கணும், நம்மளோட நடுவிரல் வந்து இந்த காதுல இந்த சைடுல இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இருக்கணும். இப்படி நல்ல ஒரு 10 மினிட்ஸ் நீங்க வந்து அழுத்தம் கொடுக்கணும். அப்போ தேவையற்ற நீரெல்லாம் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதனால உங்களுக்கு வந்து மூக்கு சம்பந்தப்பட்ட சைனஸ் தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட புருவ மத்தியில், அதாவது புருவ ஸ்டார்டிங்ல மோதிர விரலை இப்படி டச் பண்ணிக்கணும். கீழே இந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்கும் பாருங்க, இந்த இடத்துல சுண்டு விரலை வச்சுட்டு இந்த இடத்துலயுமே நீங்க வந்து ஒரு நல்ல மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த சைனஸ் தொந்தரவுகள்ல இருந்து ரிலீஃப் கிடைக்கும். இன்னும் சில எக்ஸசைஸ் இருக்கு, அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததா என்ன பயிற்சி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட வலது கையால இடது கன்னத்துல இந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா, இந்த எலும்புல இப்படி மசாஜ் கொடுத்துக்கிட்டே இந்த காதை இப்படி இழுத்து பிடிச்சுக்கணும். அதே மாதிரியே தான் இந்த சைடு, அதாவது ரைட் சைடுக்கு லெஃப்ட் சைடோட கையை வச்சு இந்த கன்னத்துல மசாஜ் பண்ணிட்டு இந்த காதை இழுத்து வச்சுக்கணும். இது வந்து நம்ம நேரா இப்படி இருந்து பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, தலையை சாய்ச்சிட்டு உங்களால எவ்வளவு நேரம் இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க இந்த பயிற்சியை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வலது கையில இந்த லெஃப்ட் சைடு இந்த கன்னத்துல இப்படி பண்ணிட்டு இப்படி நம்ம இப்படி நல்லா அண்ணாந்து இந்த காதை இழுத்து விட்டுக்கணும்.
ஒரு 5 times to 10 times உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்யலாம். அதே மாதிரியே இப்போ ரைட் சைடுக்கு வந்து லெஃப்ட் சைடு இந்த ஃபிங்கரால் இந்த இடத்த நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம காதை இப்படி இழுத்துட்டோம் அப்படின்னா இந்த தேவையற்ற நீரெல்லாம் விலகி மூக்கடைப்பு, சைனஸ் எந்த தொந்தரவுகளுமே இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமாக வாழ முடியும். அடுத்த பயிற்சி நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட இந்த வலது கையால் மேலே முகத்தில் மேலே நெற்றியிலிருந்து இந்த மூக்கு பகுதி வரைக்கும் இந்த மாதிரி நம்ம நல்லா ஒரு 5 times வந்து மசாஜ் கொடுக்கணும். அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இரு கைகளாலையும் கண்களில் இப்படி இந்த மாதிரி மசாஜ் ஒரு 5 times நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது நம்மளோட உள்ளங்கை கண்களில் படணும். மூக்கை வந்து நல்லா அடைச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 seconds நீங்கள் கண்டிப்பாக மூக்கை அடைச்சிக்கிட்டு 2 கண்களையுமே வந்து உள்ளங்கைகளால் மூடிக்கிட்டு அந்த 5 seconds முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சைனஸ் தொந்தரவுகள் இருக்கவே இருக்காது. சைனஸ் தலைவலி தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான வர்ம புள்ளி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வர்ம புள்ளி வந்து 3 pointsல இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இந்த 3 pointsமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைனஸ் தொந்தரவுகள் இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளோட புருவ ஸ்டார்டிங்கில் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும் 2 minutes. அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் 2 வயசுமே நீங்கள் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே கையை வந்து அந்த பாயிண்ட்லேயே நீங்கள் வந்து கையை நிறுத்தி வச்சிடணும். ஜஸ்ட்டு 2 minutes மட்டும். அடுத்தது மூக்குக்கு சைடில் ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் இந்த மாதிரி 2 minutes நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே கைகளை வச்சுக்கணும். இதுவும் 2 minutes எடுத்துக்கணும். அடுத்ததாக கன்னத்தில் இருக்கக்கூடிய இந்த எலும்பில் ஃபஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் அப்புறம் கிளாக் வைஸ் வந்து நீங்கள் இந்த வர்ம புள்ளியை எடுத்துக்கணும். இது எல்லாமே ஈச் 2 minutes நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைனஸ் தொந்தரவுகள், தலைவலி கட்டாயமாக இருக்காது. என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளோ நேரமாக சைனஸ் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு சில உணவு வழிமுறைகள், உடற்பயிற்சிகள் எல்லாம் பார்த்துருப்போம். ரொம்பவே உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த தொந்தரவுகள் இருந்தால் இந்த பதிவை கட்டாயமாக பகிருங்க, அவங்களும் பயன்பெறட்டும். அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு அற்புதமான ஹெல்த் டிப்போட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம். ஹெல்த் டிப் வீடியோஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரியே நம்மளோட யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.